போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் பேங்கிங் டெர்மினாலஜி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஒரு ஓவராலாக ஆர்பிஐனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு பேங்க்குடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வீடியோவை பின்தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் எல்லா ரேட்டும் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது, ஓகேங்களா? ஸோ அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கட்டும். ஸோ அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரெப்போ ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெப்போ ரேட்னா என்ன? இதுவும் ஒரு வகையான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி. நம்ம கல்விக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம பேங்க்லேருந்து கடன் வாங்கினோம்னா அதுக்கு நம்ம வட்டி கட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐ பேங்க்குக்கு கடன் கொடுக்கும். ஸோ நமக்கு கடன் கொடுக்குற வங்கியெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது பண நெருக்கடி வந்தது, அவங்களுக்கு தேவையான பணத்தை எங்கே போய் வாங்குவாங்க? ஆர்பிஐட தான் வாங்க முடியும். ஸோ ஆர்பிஐ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அதற்கு ஒரு வட்டி கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வட்டிக்கு பேர் தான் நாம் ரெப்போ ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லா கமர்ஷியல் பேங்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருக்கட்டும், இல்லை ரூரல் பேங்காக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், பப்ளிக் பேங்காக இருக்கட்டும், எந்த விதமான பேங்க்கும் அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஏற்படக்கூடிய, அந்த நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய போது யார்கிட்ட போய் கடன் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐக்கு தான் கேட்பாங்க. ஸோ ஆர்பிஐ அந்த கடனுக்கு வசூலிக்கக்கூடிய அந்த வட்டிக்கு பேர் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி அந்த இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்ளை ஆஃப் மணி அதிகமாக இருக்கும்போது அல்லது குறைவாக இருக்கும்போது, அதாவது டீஃப்ளேஷனில் குறைவாக இருக்கும்போது இதை மெயின்டைன் பண்ணக்கூடியது, அதாவது இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் கொண்டு வரதுக்காக அதை கணக்கில் எடுத்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது வருஷத்துலேயே ஒரு 4 நேரம் 5 நேரம் மாறுபட்டு கொண்டிருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 நான் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 6% அப்படின்னு இருந்தது, ஓகேங்களா? அதே இது ஜூன் மாதம் 6ஆம் தேதி அதிலிருந்து கொஞ்சம் குறைஞ்சு 5.75%. பின்ன 7th ஜூன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 5.75%. 4th அக்டோபரில் 5.15%, ரைட்டுங்களா? இதில் ஒரே நாளில் பாருங்கள், அதே இது நான் திரும்ப எழுதியிருக்கிறேன். ஆக்சுவலாக 6th ஜூன் முடிவு பண்ணி 7th ஜூன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ரைட்டுங்களா? இப்போது 2020 27ஆம் தேதி மார்ச் மாதம் 4.40%. இதுக்கு காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் கொரோனா, ரைட்டுங்களா? இப்போ கொரோனாவில் யாரும் வேலைக்கு நம்ம போக முடியல. ஸோ மக்கள் மத்தியில் பணம் இல்லை. ஸோ குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கும்போது பேங்க்கும் அதிகமாக கடன் கொடுக்க முடியும். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கொரோனா பர்டிகுலர் பீரியடை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய கடன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது நம்ம இன்னும் நம்ம அந்த ஒவ்வொரு பேங்க்குடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது இன்னும் நல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியும், ரைட்? இப்போ உங்களுக்கு ரெப்போ ரேட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ பேங்க்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆர்பிஐட்டேருந்து கடன் வாங்கும்போது ஆர்பிஐ வசூலிக்கக்கூடிய ஒரு ரேட்டு தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கொஞ்சம் ரிவர்ஸில் எடுத்திங்கன்னா, அதாவது நமக்கே அதாவது வற்றாத நதியெல்லாம் கடலை பார்த்து ஆறுதல் அடையும் போது கடலே வற்றி போயிட்டுனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பணம் தேவைப்படும் போது, ஆர்பிஐக்கு பணம் தேவைப்படும் போது, அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிரன்ச் ஏற்படும் போது அவங்க யார்கிட்ட வருவாங்க அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க்கிட்ட, ஸ்டேட் கவர்மெண்ட்டை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட எக்ஸஸ் ஃபண்டை ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணுங்கள், எங்களோட அதாவது கோல்டு செக்யூரிட்டி பாண்டாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அந்த ஸ்கீம்ஸில் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு நல்ல ஆஃபர் கொடுப்பாங்க. அதுக்கு கொடுக்கக்கூடிய ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்குக்கோ இல்லை அவங்கக்கிட்ட பணம் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் நம்ம ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கு இப்போதைக்கு ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய, அதாவது 2020 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடியது இப்போ 3.75, ரைட்டுங்களா? ஸோ இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக நான் வச்சுக்கணும். ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் நீங்கள் குழப்பிடக்கூடாது. ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐ மற்ற பேங்க்குக்கு யாருக்கும் கடன் கொடுக்கும்போது அதுக்காக வசூலிக்கக்கூடியது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்கிறது ஆர்பிஐ மற்றவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கும்போது அதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு வட்டி தான் என்ன சொல்லுவோம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? இப்போ 2 டெர்மினாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? ஸோ இந்த 3வது டெர்மினாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஷார்ட் ஃபார்மாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா MSF அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ தான் கடன் கொடுக்கு. ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கீங்க இல்லையா, அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் மற்ற வகையான பேங்க் ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு பீரியடில், ரொம்ப அர்ஜென்ட்டு, ஒரு சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு கடனுக்கு போய் நிற்காங்க அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி தான், அப்போ அவங்க அவைல் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிக்கு பேர் தான் என்னது, MSF அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த MSFக்கு நம்ம வசூலிக்கக்கூடிய அந்த ரேட்டை, அதாவது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் அப்படிங்கிறது எப்பவும் இந்த ரெப்போ ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 4.65% இப்போ 2020 கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரேட். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 3 கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டெர்மினாலஜி நான் வச்சுக்கோங்க. இன்னும் பல டெர்மினாலஜியோட உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இன்றைக்கே இன்னொரு வீடியோவும் நாங்கள் பண்ணுவோம். அதில் ஒரு 4 வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ரைட்டுங்களா? இதை தொடர்ந்து இன்னும் ஒரு 4 கான்செப்ட் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார்.